ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த அழகான ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அனைவராலும் நேசிக்கப்பட்ட ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் ஆரன். ஆரன் மிகவும் ஏழையானவனாக இருந்தாலும் அவனிடம் ஒரே ஒரு பெரிய செல்வம் இருந்தது: நேர்மை. ஆரன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். யாராவது தவறு செய்தால் கூட உண்மையை மென்மையாக சொல்வதே அவனின் வழக்கம். இதனால் சிலர் அவனை கேலி செய்தாலும் அவன் மனம் ஒருபோதும் மாறவில்லை. ஒரு நாள் ஆரன் கிராமத்தின் அருகே உள்ள அடர்ந்த காட்டுக்குள் சென்றான். அப்போது திடீரென வானம் நீல ஒளியால் ஒளிர்ந்தது. மரங்களுக்கு இடையிலிருந்து ஒரு அற்புதமான உயில் வெளியே வந்தது. அது மந்திர குதிரை. அந்த குதிரையின் உடல் முழுவதும் ஒளி வீசியது. அதன் கண்கள் தங்கம் போல மின்னின. அதன் சிறகுகள் வானத்தை தொடும் அளவுக்கு அழகாக இருந்தன. மந்திர குதிரை மென்மையான குரலில் சொன்னது: நான் பொய் சொல்வோரிடம் ஒருபோதும் பறக்க மாட்டேன். உண்மையான மனம் கொண்டவர்களுக்கே என் சக்தி கிடைக்கும். இந்த செய்தி கிராமம் முழுவதும் விரைவாக பரவியது. பலர் குதிரையை பிடித்து அதன் மீது ஏற முயன்றார்கள். ஆனால் அவர்கள் பொய் பேசினார்கள், ஏமாற்றினார்கள். ஒவ்வொரு முறையும் குதிரை அசையாமல் நின்றது. அதன் மந்திர ஒளி கூட மங்கியது. மக்கள் கோபத்துடன் திரும்பிச் சென்றார்கள். அப்போது ஆரன் மெதுவாக முன்னே வந்தான். அவன் குதிரையின் முன் நின்று தலை குனிந்து சொன்னான்: எனக்கு எந்த சக்தியும் வேண்டாம். நான் உண்மையாக இருப்பதைத்தான் அறிவேன். அந்த நொடியில் மந்திர குதிரையின் கண்களில் ஒளி அதிகரித்தது. அது ஆரனை நெருங்கி அன்புடன் தலையாட்டியது. அதன் சிறகுகள் விரிந்தன. அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க குதிரை ஆரனை ஏற்றிக்கொண்டு வானத்தில் பறந்தது. வானம் முழுவதும் ஒளி பரவியது. ஆரன் ஒரு சாதாரண சிறுவனிலிருந்து ஒரு உண்மையான வீரனாக மாறினான். பின்னர் குதிரை அவனை மீண்டும் கிராமத்துக்கு கொண்டு வந்தது. மக்கள் அனைவரும் ஆரனை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவர்கள் நேர்மையின் மதிப்பை உணர்ந்தார்கள். அன்றிலிருந்து அந்த கிராமத்தில் பொய் சொல்லும் பழக்கம் மெல்ல மெல்ல மறைந்தது. நெறி, நேர்மை எல்லா மந்திரங்களையும் வெல்லும்.